எதிர்க்கட்சித் தலைவராக மீண்டும் டத்தோசரி ஹம்சா ஜைனுடினை நியமித்தது தொடர்பாக பாஸ் கட்சி முறையான ஆலோசனைகளை நடத்தவில்லை என்றும் அது பரிகத்தா நேஷனல் உச்சமன்றத்தின் முந்தைய முடிவுக்கு முரணானது என்றும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பாஸ் இந்த விவகாரத்தில் ஒருதலைபட்சமாக செயல்பட்டதாக பர்சத்து கட்சியின் தகவல் தொடர்பு பிரிவு தலைவர் டத்தோ துன் ஃபைசால் இஸ்மாயில் அசீஸ் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் வரவிருக்கும் மாநில தேர்தல்களில் பார்ட்டி வவாசான் நகாரா கட்சிக்கு பரிகத்தா நேஷனல் சின்னத்தை பயன்படுத்த அனுமதி வழங்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டதும் அதே போன்ற முறையில் எடுக்கப்பட்ட முடிவு என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த இரண்டு அறிவிப்புகளும் பரிகத்தா நேஷனலின் ஒற்றுமை மற்றும் ஒருமித்த கருத்து என்ற அடிப்படை கொள்கைகளை புறக்கணிப்பதோடு மட்டுமல்லாமல் கூட்டணியின் அரசியலமைப்புக்கும் முரணாக உள்ளதாக துன் ஃபைசால் தெரிவித்துள்ளார். மேலும் கூட்டணியில் உள்ள ஓர் உறுப்பு கட்சியின் தலைவர் ஒருதலைபட்சமாக எடுத்துள்ள முடிவுகள் பரிகத்தான் உயர்மட்ட குழுவின் முந்தைய முடிவுகளுக்கு முரணாகவும் அக்குழுவின் முடிவை முன்கூட்டியே தீர்மானிப்பதை போலவும் அமைந்திருப்பதாகவும் துன் ஃபைசால் விமர்சித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.